அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி ஹல்வா பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் போதும். வீட்டில் இருக்க பொருளே வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கோதுமை வச்சு ஒரு ஹல்வா செய்ய போகிறோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அவ்வளோ சூப்பரான ஒரு ஹல்வாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க, வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அச்சு வெல்லம் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் மண்டை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. இதுக்கு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மண்டை வெல்லம் எடுத்திங்கன்னா நல்லா உடச்சிட்டு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும். நல்லா கொதிக்குது, நல்லா கரையட்டும். கரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. பாகுப்பதம் எதுவும் வரல, நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய்யை வேணால் நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அல்வாவுக்கு நெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நல்லாயிருக்கும் அப்படின்றத 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் உருகட்டும். எண்ணெய் எடுக்கலாமான்னு கேட்காதீங்க, எண்ணெய்லாம் எடுத்தால் நல்லா இருக்காதுங்க, நெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு சிம்லே இருக்கட்டுங்க. நல்லா கலந்து விடுங்க. 3/4 கப் நெய், 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். கட்டிகள் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் நான் அப்படியே உடச்சி விட்றேன். நல்லா கலந்து விட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நெய் இவ்வளோ ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மி கூட பண்ணலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா தான் மட்டும்தான் சூப்பராக இருக்கும் ஹல்வா. அப்படியே வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போகிற அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த மாவு நெய்யிலே நல்லா வறுபடணுங்க. நல்லா வாசம் வரும். லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வாசமும் வருது. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல வெல்லம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்க்குறேன், வடிகட்டி தாங்க நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். இது சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டே வரும் மாவு. கலந்து விட்டே இருக்கேன் பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள். மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போது நல்லா கலந்து விடலாம். கட்டிகள்லாம் விழுகாதுங்க. இங்கே பாருங்கள், நான் எதையுமே கட் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே திக்காயிட்டே வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அப்போது நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம போட்ட நெய்யும் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிரும். அப்போ நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வருது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் வெளியே வந்துகிட்டே இருக்குது. நமக்கு சூப்பரான ஹல்வா ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சர்க்கரை எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் நான் கொஞ்சமாக முந்திரி மட்டும் சேர்க்க போகிறேன். முந்திரி சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்க்கலாம், நான் விட்டுடலாம். இங்கே பாருங்கள், எப்படி போட்டோன்னே விழுகுது. முந்திரி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.